அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, சிவிக்ஸ் மற்றும் எக்கனாமிக்ஸ்லேருந்து முக்கியமா ஒரு 50 நாட்கள் தேர்வு எழுத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல என்ன பாருங்க, 2 பெரிய நீர்நிலைகளை இணைக்கும் குறுகிய நீர்வழி பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி நீர்ச்சந்தி. 2வது வினா, இந்திய சுதந்திரப் போர் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இந்திய சுதந்திரப் போர் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி வீர சவார்கர். 3வது வினா, இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை யார்? இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். 4வது வினா, இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனத்தின் தந்தை யார்? இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனத்தின் தந்தை யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கிருஷ்ணமூர்த்தி. 5வது வினா, அசோகர் முதலில் வழிபட்ட கடவுள் யார்? அசோகர் முதலில் வழிபட்ட கடவுள் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி சிவன். 6வது வினா, இந்தியாவின் மாக்கியவல்லி என குறிப்பிடப்படுபவர் யார்? ஒரு முக்கியமான வினா, இந்தியாவின் மாக்கியவல்லி என குறிப்பிடப்படுபவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி சாணக்கியர். 7வது வினா, கனிஷ்கர் ஆதரித்த புத்த சமயம் எது? கனிஷ்கர் ஆதரித்த புத்த சமயம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி மகாயானம். 8வது வினா, உலகம் உருண்டை வடிவமானது என்று நிரூபித்தவர் யார்? உலகம் உருண்டை வடிவமானது என்று நிரூபித்தவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ வராகப்பட்டர். 9வது வினா, புனித பயணிகளின் இளவரசன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? புனித பயணிகளின் இளவரசன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி யுவான் சுவாங். 10வது வினா, முதல் தரையன் போர் நடைபெற்ற ஆண்டு எது? முதல் தரையன் போர் நடைபெற்ற ஆண்டு எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி கிபி 1191. 11வது வினா, சோழ அரசர்கள் சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கிய நிலம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி பள்ளிச்சந்தம். 12வது வினா, குதிப்பினாரை கட்டத் தொடங்கியவர் யார்? குதிப்பினாரை கட்டத் தொடங்கியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ குத்புதீன் ஐபக். 13வது வினா, அக்பரின் பாதுகாவலர் யார்? அக்பரின் பாதுகாவலர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி பைரம் கான். அக்பரின் பாதுகாவலர் பைரம் கான். 14வது வினா, மாலுமி ஹென்றி என அழைக்கப்பட்டவர் யார்? மாலுமி ஹென்றி என அழைக்கப்பட்டவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி இளவரசர் ஹென்றி. 15வது வினா, தெற்கின் கைலாஸ் என அழைக்கப்படுவது எது? தெற்கின் கைலாஸ் என அழைக்கப்படுவது எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ வெள்ளியங்கிரி மலை. தெற்கின் கைலாஸ் வெள்ளியங்கிரி மலை. 16வது வினா, 3ஆம் துருவம் என்று அழைக்கப்படும் நாடு எது? 3ஆம் துருவம் என அழைக்கப்படும் நாடு எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி திபெத். 3ஆம் துருவம் திபெத். 17வது வினா, தமிழ்நாட்டில் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை அமைந்துள்ள இடம் எது? தமிழ்நாட்டில் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை அமைந்துள்ள இடம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி மணலி. 18வது வினா, சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கிபி 1857. 19வது வினா, 7 தீவுகளை கொண்ட நகரம் எது? 7 தீவுகளை கொண்ட நகரம் எது?
இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி மும்பை. 20வது வினா ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அமைந்துள்ள இடம் எது? ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அமைந்துள்ள இடம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மேட்டூர். 21வது வினா தமிழ்நாட்டு மின்சார வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? தமிழ்நாடு மின்சார வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 1957. 22வது வினா சென்னை நாட்குறிப்பு பதிவுகளை முதலில் 1917இல் வெளியிட்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி டாட்வெல். 23வது வினா யமுனை நதி எந்த இடத்தில் கங்கை நதியுடன் இணைகிறது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி அலகாபாத். 24வது வினா மதராஸ் அதிகாரப்பூர்வமாக சென்னை என மாற்றப்பட்ட ஆண்டு எது? மதராஸ் அதிகாரப்பூர்வமாக சென்னை என மாற்றப்பட்ட ஆண்டு எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜூலை 17, 1996. 25வது வினா பல்கலைக்கழக கல்விக்குழு எது? பல்கலைக்கழக கல்விக்குழு எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 1948 ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு. 26வது வினா வண்டல் மண்ணில் புதிய மண் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வண்டல் மண்ணில் புதிய மண் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி காதர் மண். 27வது வினா தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது எந்த ஆண்டு? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 1994. 28வது வினா காஃபி இந்தியாவில் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பாபாபு தான். 29வது வினா இந்தியாவில் பெட்ரோலியம் மிகுதியாக உற்பத்தி செய்யப்படுவது எங்கு? இந்தியாவில் பெட்ரோலியம் மிகுதியாக உற்பத்தி செய்யப்படுவது எங்கு? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி அசாம். 30வது வினா கருப்பு வைரம் என்று அழைக்கப்படுவது எது? கருப்பு வைரம் என்று அழைக்கப்படுவது எது? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நிலக்கரி. கருப்பு வைரம் நிலக்கரி. 31வது வினா இந்திய உச்சநீதிமன்றத்தின் வடிவம் மற்றும் அதிகாரம் பற்றி கூறும் சரத்து எது? இந்திய உச்சநீதிமன்றத்தின் வடிவம் மற்றும் அதிகாரம் பற்றி கூறும் சரத்து எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சரத்து 124 முதல் 147 வரை. 32வது வினா இந்தியாவின் பாராளுமன்ற நடைமுறை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? இந்தியாவின் பாராளுமன்ற நடைமுறை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ இங்கிலாந்து. 33வது வினா சுரண்டலுக்கு எதிரான உரிமை எது? கீழ்கண்டவற்றுள் சுரண்டலுக்கு எதிரான உரிமை எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி ஒரு அடிப்படை உரிமை. 34வது வினா இந்தியாவில் முதலில் கல்வி புகட்டியவர் யார்? இந்தியாவில் முதலில் கல்வி புகட்டியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பண்டித ராமாபாய். 35வது வினா மாநில அமைச்சரவை குழுவின் தலைவர் யார்? மாநில அமைச்சரவை குழுவின் தலைவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி முதல்வர். 36வது வினா இந்திய அரசியலமைப்பில் எந்த விதி வழங்கப்படும் உரிமை மனிதனின் இருதயமும் உயிர் சக்தியும் ஆகும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ விதி 32. 37வது வினா சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை மதுரையில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை மதுரையில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 2004. 38வது வினா தென்னிந்தியாவில் மகளிர் விடுதலைக்காக போராடிய ஆரம்பகால போராளி யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி கந்துக்கூரி வீரசேலிங்கம். 39வது வினா இந்தியாவின் மீது சீனாவின் படையெடுப்பு நிகழ்ந்த ஆண்டு எது? இந்தியாவின் மீது சீனாவின் படையெடுப்பு நிகழ்ந்த ஆண்டு எது?
இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 1962. 40வது வினா கடோபாக்சி எரிமலை அமைந்துள்ள மலைத்தொடர் எது? கடோபாக்சி எரிமலை அமைந்துள்ள மலைத்தொடர் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி ஆண்டீஸ். 41வது வினா இறையாண்மை என்னும் சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? இறையாண்மை என்னும் சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி லத்தீன். 42வது வினா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த நாள். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த நாள். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 1986 டிசம்பர் 24. 43வது வினா நுகர்வோருக்கான மகாசாசனம் என்று அழைக்கப்படுவது எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. 44வது வினா இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யார்? இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். 45வது வினா தூய்மை பாரத வரி என்று தொடங்கப்பட்டது. தூய்மை பாரத வரி என்று தொடங்கப்பட்டது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 2015 நவம்பர் 15. தூய்மை பாரத வரி 2015 நவம்பர் 15. 46வது வினா சமத்துவ உரிமைக்கான சட்டப்பிரிவுகள் எவை? சமத்துவ உரிமைக்கான சட்டப்பிரிவுகள் எவை? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு 14 முதல் 18 வரை. 47வது வினா இந்தியாவில் முதலில் பிரெஞ்சு வணிக மையத்தை கரோன் என்பவர் நிறுவிய இடம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சூரத். 48வது வினா சதி பழக்கத்தை தண்டனைக்குரிய குற்றம் என அறிவித்தவர் யார்? சதி பழக்கத்தை தண்டனைக்குரிய குற்றம் என அறிவித்தவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ வில்லியம் பெண்டிங் பிரபு. 49வது வினா நான் ஏன் நாத்திகன் என்ற நூலின் ஆசிரியர் யார்? நான் ஏன் நாத்திகன் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பகத்சிங். கடைசி வினா தாய் கண்டம் எது? தாய் கண்டம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி ஆப்பிரிக்கா. தாய் கண்டம் ஆப்பிரிக்கா. நண்பர்களே நீ நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, சிவிக்ஸ் மற்றும் எக்கனாமிக்ஸ்லேருந்து முக்கியமாக ஒரு 50 நாட்கள் பார்த்தோம். நீ எவ்வளோ மார்க்னே கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.